1994 திமுகவில் இருந்து வெளியேறி ஒரு யுகத்தின் தலைவரின் தலைமையில் மாபெரும் அரசியல் கட்சி உருவானது. அவர்தான் வரலாற்று நாயகன் திரு வைகோ. அவர் உருவாக்கிய தனி பெரும் அரசியல் சாம்ராஜ்யம் தான் மதிமுக எனும் மறுமலர்ச்சி திராவிடர் முன்னேற்ற கழகம். திமுக அதிமுகவை தாண்டி முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது. அப்படி தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் வைகோ செய்த சரித்திரங்கள் ஏராளம். இன்று பல அரசியல் கட்சிகள் தீவிரமாக எதிர்க்கும் ஹிந்தி திணிப்பை 1965 இருந்தே எதிர்த்து வருகிறார் வைகோ. 2019 ஆண்டு ராஜ்யசபா எம்பியாக இருந்தபோது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அவர் குரலும் எழுப்பினார். மேலும் நாடாளுமன்றத்தில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து முழக்கமிட்டார் வைகோ. 2014 ஆண்டு முல்லை பெரியார் விவகாரத்தில் கேரள அரசின் போக்கை கண்டிக்கும் வகையில் தமிழகத்தில் இருந்து கேரளா நோக்கி செல்லும் 13 சாலைகளிலும் எந்த பொருளையும் கொண்டு செல்ல விடாமல் தடுக்கும் போராட்டத்தை வைகோ முன்னின்று நடத்தினார். மேலும் அதற்காக சிறை செல்லவும் அவர் தயங்கவில்லை. இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு இடையேயான நதிகளை இணைக்க ஒரு தலைவர் 1 மாதம் பாத யாத்திரை சென்றிருக்கிறார் என்றால் அது வைகோ மட்டும்தான். இப்படி கடந்த 35 ஆண்டுகளில் மட்டுமே அவர் 10 பாத யாத்திரைகளை மேற்கொண்டுள்ளார். தனது முழு அரசியல் வாழ்க்கையிலும் சுமார் 6000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக சென்றிருக்கிறார். இதுபோக மே 1 தொழிலாளர் தினத்தை அரசு பொது விடுமுறையாக அறிவிக்க முக்கிய காரணமாகவும் இருந்தவர் வைகோ. ஏனெனில் அதற்காக அயராமல் பாடுபட்ட ஒரு போராளி என்றும் கூறலாம். கணவனை இழந்து தவிக்கும் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று 2012 ஆண்டே 14 நாட்களுக்கு சுமார் 350 கிலோமீட்டர் பயணமும் மேற்கொண்டார் வைகோ. எம்பியாக இருக்கும் போதே பல்வேறு தேசிய மற்றும் மாநில பிரச்சனைகள் குறித்து தமிழ் மட்டுமில்லாமல் ஆங்கிலத்திலும் கர்ஜனை குரலில் கர்ஜித்து சொற்பொழிவாற்றியதற்காகவே பாராளுமன்ற புலி என்று வைகோ அழைக்கப்பட்டார். இன்று வரை மதிமுக எனும் அரசியல் தீப்பந்தத்தை அயராமல் ஓடி ஓடி உழைத்து வரலாற்றில் நிலைநிறுத்தி காட்டினார் வைகோ. இந்த ஒரு நிலையில் அந்த தீப்பந்தத்துடன் கட்சியின் வரலாற்று பயணத்தை வெற்றி பயணமாக மாற்ற துரை வைகோ எனும் நாயகன் தற்போது களமிறங்கியிருக்கிறார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவணராம்குமார். இன்று அரசியல் வானில் ஓய்வின்றி ஜொலித்திடும் நட்சத்திரத்துடனான நேர்காணல் நமது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களை தான் சந்திக்கிறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கங்க சார். உங்களோட பேசும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அரசியல் கர்ஜனை, சமத்துவ நடைப்பயணம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ப்ராடக்ட் ஆஃப் டிராவிடியன் மூமெண்ட். அதில் இருந்து தான் கிட்டத்தட்ட 62 வருஷம் இப்போ என்னுடைய பொது வாழ்க்கை கழிஞ்சிருக்கு. இந்த 62 வருஷத்தில் 10 நடைபயணங்கள் தமிழ்நாட்டு வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக மக்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு நின்று வரவேற்றாங்க. அவங்களோட போகிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கல்லூரியில் படிக்கிற போது மாணவர்கள் உடன் இருக்கிறவன் அரைத்தோழன் என்ன சாதின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட மாட்டேன். தெரியாமலே அவங்களோட தான் பழகும். அந்த அடிப்படையில் எனக்கு அந்த சக மனிதர்கள் அவர்களும் நாமும் ஒன்று தான். அதில் ஏற்ற வித்தியாசம் கிடையாதுங்கிறது தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாவினுடைய நூல்களாக படிக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கையாக எனக்கு ஏற்பட்ட சுபாவம். அதன் பிறகு நான் பெரியாருடைய நூல்களை படித்தேன், அண்ணாவினுடைய நூல்களை படித்தேன், திராவிட இயக்க தலைவர்கள் பேச்சுக்களை கேட்டேன். கோ டு த பீப்புள், லிவ் அமங் தம், learn from them, you plan it from what they know. இது அண்ணா கொடுத்த மணிவாசகங்கள். இதை நான் மனதில் பதிவு வச்சிருக்கேன். மருத்துவர்கள் சொல்றாங்க உயிருக்கே அச்சுறுத்தலா மாறிடும் இது வேண்டான்னு சொல்லும் போதும் கூட தீர்க்கமாக இதை நான் நடத்தியே தீர்வேன்னு ஒரு வைராகியம், ஒரு துடிப்பு. அது ஏன்? மருத்துவர்கள் சொன்னாங்க, ஆனால் வாழ்க்கை எவ்வளவு காலம்னு தெரியாது. மக்களுக்கு பயன்படுகிற விதத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்துத்தான் ஒவ்வொரு நடைபயணத்தையும் நான் அமைச்சிருக்கிறேன். அப்போ அந்த உயிர் குறித்த ஒரு எண்ணமோ சிந்தனையோ அதெல்லாம் கடந்துமே அந்த நடைப்பயணம் தொடரும். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் எத்தனை நாள் இருக்க போறோம் தெரியாது இல்லைங்க. எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை முடிய போகுது. அதுக்குள்ள இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ, தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பதற்கு எப்படி போராட முடியுமோ அப்படிங்கிறதுக்காக பொது நலனை முன்னிட்டுத்தான் அந்த நடைபயணங்களை நான் குறிப்பாக மேற்கொண்டேன். அந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கிறேன், இது சமத்துவ நடைப்பயணம் மட்டும் இல்லை, சமரசம் இல்லாத சமத்துவ நடைப்பயணம் அப்படின்றது. நாம் வாழப்போறது இனி எவ்வளவு காலம் தெரியாது.
வாழ்வின் பெரும்பகுதி ஓடி மறைஞ்சிருச்சு. ஆனால் வாழ்நாள் பூரா தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்காக போராடி வந்திருக்கக்கூடிய நான், என் உயிரினும் மேலாக நான் போற்றுகிற என் தாய் தமிழ் மண், செந்தமிழ் நாடு, இங்கே இந்த கேடுகள் வரவிடாமல் தடுப்பதற்கு எளியவனான என்னால் எவ்வளவு முடியுமோ, மக்களிடம் எவ்வளவு தூரத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமோ அதை செய்வதற்கு இதுதான் ஒரு சரியான வழி என்று நானாக முடிவெடுத்தேன். அது வேண்டான்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் வருஷம் என்ன, நான் 150 வருஷமாக இருக்க போகிறேன். இருக்கிற காலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக பயன்படுத்துவதுங்கிற முடிவில் தான் இந்த நடைபயணத்தை நான் அறிவித்தேன். சாதி மத பேதம் இல்லாத சமுதாயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த மாட்டிலும் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் நிகழ்வதாக பார்க்குறீங்க? கூட வடக்க பல தேவாலயங்கள் தாக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்டியன்ஸ் தாக்கப்பட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அந்த நிலைமையை உண்டாக்க இந்துத்துவ சக்திகள், RSS, இது சார்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இந்த சாதிய உணர்வுகளை வளர்க்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. நீங்கெல்லாம் இருக்கீங்க, நிச்சயமா அந்த மாதிரி சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வேரூன்ற விட மாட்டீங்க. ஆனாலும் ஒருவேளை அவங்க தமிழ்நாட்டுல தடம் பதித்தால் எந்த மாதிரி விளைவுகளை எல்லாம் தமிழகம் சந்திக்க நேரிடும்? மோதல் ரத்தக்களறி ஆயிருமே, எத்தனை குடும்பங்கள் பாழாய் போகும். அதை தடுத்து நிறுத்தணும் இல்லை, அது இது நம்ம தமிழ்நாட்டுக்கே சாபக்கேடா அமைஞ்சிருமே. இவ்வளவு பெரிய தலைவர் நடைப்பயணத்துக்கு மத்தியில தொண்டர்களோடு சேர்ந்து சாப்பிட்றது, ஒவ்வொரு நடைப்பயணத்தின் போதும் இதுதான் நடக்குதா? அவங்க ஒரு சில சாப்பிடுவேன், அவங்க படுத்துக்கிற இடத்துல படுத்து கிடப்பேன். 10 நடைப்பயணத்தில் இப்படியெல்லாம் வசதியான இடத்துல நாங்கள் தங்கினது இல்லை. தென்னந்தோப்பில் ஓலைப்பாய்களை விரித்து அதில் படுத்துருந்துருக்கேன். வெறும் மண் தரையில் பாய் விரித்து படுத்து வந்திருக்கிறேன். வசதியான ரூம்களோ இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல பல நடைபயணங்களில். ஆனால் அதையெல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் கிடையாது. எல்லா பையங்களும் தான் அது மாதிரி இருக்கிறாங்க, நம்மளும் அது மாதிரி இருக்கிறோம். நான் நினச்ச வரைக்கும் தலைவர்கள்லாம் சொகுசு பங்களாக்கள்ல தான் தங்குவாங்க, சொகுசான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. தொண்டர்களுக்கு ஒரு பக்கம் உணவு பரிமாறினாங்கன்னா தலைவருக்கு அது வேற விதத்தில் இருக்கும் அப்படின்னு. எல்லா தொண்டர்களுக்கும் சாப்பிட்ற அந்த சாப்பாடு தான் சாப்பிட்றத ஸ்பெஷலாக நான் வரவழைச்சு சாப்பிட்டதில்லை. 19 மாதம் பொடாவில் ஜெயிலில் இருந்தப்ப என்னோட இந்த மற்ற கைதிகள் வாரத்தில் 3 நாள் மட்டன்லாம் சாப்பிடுவாங்க. நான் ஒரு அசைவ பிரியர்னு ஒரு பத்திரிகை என்னை பற்றி உள்ள அரசான அன்னைக்கு எழுதுனதுனால எத்தனை வருஷம் ஆனாலும் சாப்பிட்றது இல்லைன்னு முடிவெடுத்தேன். ஏன்னா அங்கே ஜெயிலில் நல்லா கறி முட்டை சாப்பிட்டுக்கிட்டு சௌரியமாக இருக்காங்கன்னு ஒரு வரி எழுதிட்டா எங்கள் பார்ட்டி கேடர்ஸ் ரொம்ப நொந்து போயிடுவான். அதனால் நான் கடைசி வரைக்கும் அந்த அலுமினிய தட்டில் அந்த ஜெயில் சீப் கிளாஸ் பிரிசனருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த உணவை வாங்கி தான் விழுங்கிட்டு இருந்தேன் 3 நேரம். அதே மாதிரி தான் நடந்து வரும்போது அசதியாக இருக்குன்னாலும் அப்படியே அந்த ரோடு ஓரத்தில் பாலத்து மேலேயே படுத்துருவேன், அல்லது எங்கேயாவது தோப்பில் ஒரு ஓலை பாய விரித்து படுத்துருவேன். அப்படி அவங்களோட இருக்கிறதுல அவங்களுக்கும் நம்ம தலைவர் நம்ம கூடயே இருக்காருங்கிறது, தலைவர் தொண்டருங்கிறது இல்லை, ஒரு சகாக்கள், நம்ம கொலீக்ஸு அப்படிங்கிற ஒரு அந்த மைண்ட் செட்டை நான் டெவலப் பண்ணி வந்துக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு ஒரு விருப்பம், ஒரு சில தலைவர்கள் பேர், சிலருடைய பெயர்களை எல்லாம் நான் சொல்கிறேன். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமாக அவங்கள பார்த்தா என்ன நினைவுக்கு வருதுன்றது மட்டும் எனக்கு சொல்ல முடியுங்களா? கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவர்கிட்ட இருந்து என்ன கற்கணும்? அவருடைய துணிச்சல், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் மனம் குலையாமல் எதிர்கொண்டு அத்தனையும் தன் பேனாமுனையால் தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி தன் எழுத்தால் அச்சுறுத்தக்கூடிய நெருக்கடி நிலை சூழலை இருந்து கழகத்தை காப்பாற்றினார். அது அவருடைய அசாத்திய திறமை. அடுத்ததா எம்ஜி ராமச்சந்திரன், மனிதாபிமானத்தின் சிகரம், மனித நேயத்தினுடைய கொடுமுடி. பிறர் பசி பொறுக்க மாட்டார், பிறர் பசியோடு இருப்பதை தாங்க மாட்டார். அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாரும் சாப்பிடணும். அவர் வீட்டில் இருக்க வேலைக்காரனும் அவர் சாப்பிட்ற சாப்பாடை தான் சாப்பிடணும். இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நல்ல உழைப்பாளி, இடைவிடாமல் ஓய்வின்றி உழைக்கிறாரு, நிதானமாக தான் சிந்திக்கிறாரு. எந்த பிரச்சனைக்கும் அவர் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. ஆமாம், அது அவருடைய நல்ல குணம். திரு துரை வைகோ, அவருக்கு மேடை பேச்சு அனுபவமே கிடையாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்போ பேசுகிறாரு, எப்படி இதை பயிற்சி எடுத்தார், எப்படி இவ்வளோ பேச முடியுது. பார்லிமெண்ட்டில் இஸ் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஒர்க்குன்னு மற்ற லீடர்ஸ் ஐட்டம் சொல்கிறாங்க. ஓய்வில்லாமல் ஊர் ஊராக நான் அந்த காலத்தில் போகிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி வளர்த்துக்கிட்டாருன்னு எனக்கு புரியலை.
உங்களை பார்த்து தான். என்னை பார்த்து எப்படி அந்த தன்னைத்தானே மோல்டு பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி இன்னொருத்தர் மோல்டு பண்ணல அவரை. ஹி ஹிம்செல்ஃப் மோல்டட் ஹிம்செல்ஃப். ஒரு பாயிண்ட்ல துரை வைகோ அவர்கள்கிட்ட இருந்து கற்க வேண்டியது அப்படின்னு சொல்லி எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறவரை தளர்வில்லாமல் முயல்வது. நிறைவாக ஒரு மனிதர் அவர் திரு வைகோ. எந்த சோதனை வந்தாலும் மனம் கலங்காமல் எதிர்கொள்வது. கடைசி நாள் நடைப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து வரும் வைகோவுக்காக அரசியல் பொதுக்கூட்டத்தில் வைரமுத்து, சத்யராஜ் உள்ளிட்ட பெரும் புள்ளிகள் நேரடியாக வந்து கௌரவம் செய்தனர். இந்த சமத்துவ நடைபயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் நம்முடைய இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள். அவர்களுக்கும் அவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக தோளோடு தோளாக நின்ற பயணித்த அனைத்து நடைபயண வீரர்களுக்கும் உங்கள் திசைகளை நோக்கி நான் வணங்குகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை வணங்குகின்றது. தமிழ்நாடு உங்களை வணங்குகின்றது. தன் பொது வாழ்க்கையில் இனம் காக்கவும், மொழி காக்கவும், மண் காக்கவும் 6000 கிலோமீட்டர் நடந்த தலைவன் வைகோ. வைகோவின் அழகு, வெற்றி, வலிமை எதில் இருக்கிறது என்று சொன்னால், தோல்வியையும் காலடியில் கீழே போட்டுவிட்டு வெற்றியையும் தன் தோளுக்கு துண்டாக போட்டுக்கொண்டு நடையை நிறுத்தாத போராட்டத்தில் இருக்கிறது வைகோவின் வெற்றி. இந்த நடை அவருக்கு இன்னும் 30 ஆண்டுகள் உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு நுரைதள்ளும் குதிரையாக அவர் நடந்து வருகிற தோட்டத்தை பார்த்தே ஒன்று தோன்றுகிறது. மிடுக்காக நடக்கிறார், தடையில்லாமல் நடக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஆள் அவர் கையை பிடித்துக் கொண்டு நடக்கிறார். வைகோ விழுந்து விடுவார் என்றல்ல, தனக்கு கை கொடுக்கிறவர் விழுந்து விடக் கூடாது என்று வைகோ அவரோடு நடந்து விடும். ஒரு மனிதர் 6000 கிலோமீட்டர் மக்களுக்காக நடந்திருக்கிறார், சமத்துவத்திற்காக நடந்திருக்கிறார், சம தர்மத்திற்காக நடந்திருக்கிறார், சமூக நீதிக்காக நடந்திருக்கிறார், கொள்கைக்காக நடந்திருக்கிறார். நிழல் ஹீரோக்களுக்கு மத்தியில் நிஜ ஹீரோவாக வாழ்ந்தவர் அண்ணன் வைகோ அவர்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆயிரம் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா பாட்ட இன்னொரு வரிவர். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரங்களிலே நிற்கின்றார் அப்படின்னு பாடந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அன்பு தம்பி வைகோ அவர்களுக்கும் சேர்த்துத்தான். பாஜக, அதிமுக உள்ளிட்ட என்டிஏ கூட்டணியை தமிழ்நாட்டில் காலடி வைக்க விடாமல் ஓடவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் திமுக, மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் இரும்பு கரம் கோர்த்து ஆயத்தமாகி வந்துள்ளன.